முதலமைச்சர் அவர் முன்னிலை இணைய வந்திருக்கோம். அவர்களோட ஆதரவோட 500 கார்ல வந்திருக்கிறோம், 200 பஸ் வந்திருக்கு. இது மட்டும் பத்தாம இன்னும் நிறைய பேரு பஸ் கிடைக்காம தனியா வந்துகிட்டு இருக்கிறாங்க. அண்ணன் எந்த வழியில போறாங்களோ அந்த வழியில நாங்க போவோம். புதுக்கோட்டை மாவட்டம், நான் அறந்தாங்கி தொகுதி ஆவுடையார்வில் உள்ள ஒன்றிய கழக செயலாளர். என்னுடைய பேர் சுப்பிரமணியன். புதுக்கோட்டை மாவட்டம் ஒட்டுமொத்தமாகவே எங்களுடைய அமைச்சர், முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் தலைமையில் புதுக்கோட்டை மாவட்டம் ஒட்டுமொத்த நிர்வாகிகள், அதிமுகவுடைய நிர்வாகிகளும், மாவட்ட நிர்வாகி, மாநில நிர்வாகி, ஒன்றிய கழக செயலாளர், நகர கழக செயலாளர் எல்லாரும், ஒரு சில நபரை தவிர பாக்கி எல்லாரும் அணிதிரண்டு சென்னைக்கு வந்திருக்கோம். தமிழக முதல்வர் இளைய தளபதி விஜய் தலைமையில் இன்னைக்கு நாங்கள் பெருமையோட எங்கள் அமைச்சருடைய தலைமை முன்னிலையில் எல்லாரும் நாங்கள் இணைகிறோம். அதை நாங்கள் பெருமையாக நினைக்கிறோம். இனிமேல் இணைஞ்சு தமிழக வெற்றி கழகத்துக்கு நடப்பெறுகின்ற சட்டமன்ற இடைத்தேர்தலையும் சரி, வர இருக்கின்ற உள்ளாட்சி மன்றத்தில் முழு ஒத்துழைப்புடன் எங்களோட புதுக்கோட்டை மாவட்டம் களப்பணி ஆற்றி புதுக்கோட்டை மாவட்டம் ஒட்டுமொத்தமும் நகர இடைத்தேர்தல் ராலிமலையிலையும் அமைச்சரை ஜெயிக்க வைப்போம், முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை ஜெயிக்க வைப்போம். அதே மாதிரி நடைபெறுகின்ற உள்ளாட்சி அனைத்து வார்டிலிருந்து நகர செயலாளர், நகரமன்ற தலைவர்லேருந்து ஒன்றிய பெருந்தலைவர்லேருந்து அனைத்திலையும் ஒட்டுமொத்தமாக ஜெயிக்க வச்சு கொண்டாந்து தமிழக முதல்வர் விஜய் அவர்களின் பொற்பாதங்களில் சமைப்போம் என்று உறுதியேற்கிறோம். நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கோம். எங்கள் அண்ணன் முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், விராலிமலை நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களின் ஆதரவாளர்கள் நான் புதுக்கோட்டை வடக்கு மாவட்டத்தோட மகளிரணி மாவட்ட செயலாளர், கழக தலைமைச் செயற்குழு உறுப்பினராக இருந்தேன். நாங்கள் எப்பவுமே அண்ணனோட வழி தான். எப்படின்னா அண்ணன் எந்த நேரத்தில் எந்த மக்களுக்கு எந்த உதவினாலும் அந்த ஸ்பாட்டில் போய் நிற்கிற அளவுக்கு எல்லாருமே அந்த அளவுக்கு உருவாக்கி வச்சிருக்காரு அண்ணன். அந்த அளவுக்கு அந்த ஒரு உதவியை செய்வார். அப்படி இருக்கிறனால எல்லாருமே அண்ணனுக்காக, எப்பவுமே அண்ணனோட வழிதான். அன்றும் சரி, இன்றும் சரி, என்றும் சரி மக்களுக்காக செய்யக்கூடியவர் மக்கள் சேவகன் எங்கள் அண்ணன் டாக்டர் சிவிபி விஜயபாஸ்கர் அவர்கள். அடுத்த களத்தில் எங்கள் அண்ணன் மகளிரணி சிறப்பாக இறங்கி வேலை பார்த்து, எப்பவுமே சிறப்பாக இறங்கி வேலை பார்ப்பேன், இன்னமும் சிறப்பாக இறங்கி வேலை பார்த்து மக்களுக்கு நல்லது செய்வதற்காக அந்த இடத்துல எங்கள் அண்ணனை அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் நம்ம இங்கே விஜய் தளபதி அவர்களின் முதலமைச்சர் அவர் முன்னிலை இணைய வந்திருக்கோம். அவர்களோட ஆதரவோட, அவர்களோட வழிகாட்டுதலோட எங்கள் அண்ணனுக்கு உறுதுணையா இருந்து அனைத்து மகளிரணியும் சிறப்பாக செயல்பட்டு எங்கள் அண்ணனை வெற்றி பெற செய்வோம். வணக்கம், என் பேர் இந்திராணி. நான் புதுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கேன். நான் மாவட்ட பிரதிநிதியாக இருந்திருக்கேன். இப்போ அலைக்கடல் என்ன இந்த கூட்டத்தை பார்க்கறதுக்கு எங்களுக்கு கோடான கோடி கண்கள் வேண்டும். எதிர்கட்சிக்கெல்லாம் இப்போ எப்படி ஆக போகுதுன்னா, இந்த கூட்டம் எதுக்காண்டி வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு புதுக்கோட்டை மாவட்டமே இங்கே சேர்ந்திருக்கோம் அப்படின்ற ஒரு 10ல் ஒரு பாதி பங்கு தான் நாங்கள் கொஞ்சம் தான் இங்கே வந்திருக்கிறோம். மகளிர் அணி மட்டும் இல்லை, அனைத்து பொறுப்பாளர்களும் இங்கே வந்திருக்கிறாங்க. இது எப்படின்னா, முன்னாள் அமைச்சர் அவங்க இன்னாள் அமைச்சர் பர்வேஸ் அவர்களுடைய தலைமையில், இன்னாள் அமைச்சரோட தலைமையில் நம்ம விஜயபாஸ்கர் சார் இங்கே இணைகிறாங்க. அவர் அதிமுக இருக்கையில எவ்வளோ ஒரு இதாக இருந்தாரு, அதை வெளிக்காட்டுறபடி இப்பயும் சரி எங்களை எல்லாத்தையும் வழிநடத்தி கொண்டு போறது அவங்க தான். அவங்களோட ஆதரவுல நாங்கள் இப்போ எப்படின்னா 500 கார்ல வந்திருக்கிறோம், 200 பஸ் வந்திருக்கு. இது மட்டும் பத்தாம இன்னும் நிறைய பேரு பஸ் கிடைக்காம தனியா வந்துகிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு சின்ன ஒரு சாம்பிள் தான். இந்த தாவேக்கால நாங்கள் இணைஞ்சு இன்னும் செயல்படுறதுக்கு அதிகமான எங்களுக்கு வாய்ப்பை கொடுத்து எங்களை செயல்படுத்த போறது எங்கள் அமைச்சர் முதலமைச்சர் சார். அவங்க தான், அவங்க தலைமையில் இன்னைக்கு அனைவரும் ஒன்று சேர்ந்துருக்கிறோம். இதை எங்களுக்கு அடுத்த வெற்றியாக இருக்கணும்னு எங்களை வேண்டிக்கிறோம். புதுக்கோட்டை மக்களின் பாதுகாவலன் அண்ணன் முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர். யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் எங்களுக்கு அண்ணன் இருக்காங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நம்பிக்கையோட இருப்போம். அண்ணன் எந்த வழியில போறாங்களோ அந்த வழியில நாங்க போவோம்.